நெடியோன் வணக்கம். நாம் இன்று வந்துள்ள இடம் தமிழர் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஒவ்வொரு நாகரிகத்திலும் விவசாயம், வேளாண் தொழில் மிக முக்கியமான இடத்தில் இருக்கின்றது. எந்த நாகரிகம் எல்லாம் வேளாண் தொழிலை போற்றி வளர்த்து வந்ததோ அந்த நாகரிகம் உச்சத்தில் இருந்தது. பண்டைய காலத்திலிருந்தே அதுதான் நடைமுறை, இப்பொழுதும் அதுதான் நடைமுறை. ஏனெனில் உணவு தேவைக்கு வேளாண் தொழில் மிக முக்கியமானது. வேட்டையாடுதல் இரண்டாம் பட்சமாக தொடக்க காலத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாகரிகம் மிக உச்சத்தை தொட வேண்டுமானால் வேளாண் தொழில் சிறந்து நடக்க வேண்டும். அந்த வகையில் தமிழர்களும் வேளாண் தொழிலில் சிறந்து விளங்கினார்கள் என்பதற்கு பல அத்தாட்சிகள் நமக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் தமிழர்கள் எங்கெல்லாம் அணைக்கட்டுகளை கட்டினார்கள், குளங்களை வெட்டினார்கள், கால்வாய்களை பெருக்கினார்கள், வேளாண் தொழிலில் சிறந்து விளங்கினார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது பல இடங்களும் நமக்கு அவ்வாறான ஆவணங்களை தருகின்றன. அந்த வகையில் பாண்டியர்களின் தொன்மையான நகரான கொற்கை, அதாவது பாண்டியர்களின் தலைநகர், தமிழர்களின் பழமையான நகர், வணிக முக்கியத்துவம் வாய்ந்த நகரில் தாமிரபரணி ஆறானது ஆற்றில், அதாவது கடலில் சென்று கடலில் கலக்கின்றது. அந்த ஆறு உற்பத்தியாகும் மேற்கு தொடர்ச்சி மலையில் என்ன இருக்கின்றது என்று பார்த்தால் அந்த நதி முழுவதுமே, அந்த ஆறு முழுவதுமே பாண்டிய மன்னர்கள் விவசாய பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு போறது, அவர்கள் அந்த காலத்திலிருந்தே அணைகளையும் கட்டியிருந்தார்கள். இது வரலாற்றில் ஒரு பக்கம் மறைக்கப்பட்டுள்ளது, தெளிவாக பதியப்படவில்லை. யார் கட்டினார்கள் என்பது தெளிவான ஆவணங்கள் எங்கேயுமே காணப்படவில்லை என்று தொடர்ந்து எழுதப்பட்டுள்ளது. இந்த மண்ணில் யார் வாழ்ந்தார்களோ அவர்கள் தான் கட்டியிருக்க வேண்டும். நிச்சயம் அவர்களை தவிர்த்து வேறு யாரும் அங்கு சென்று கட்ட முடியாது. அந்த வகையில் இந்த அணைகளை கட்டியவர்கள் பாண்டியர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஏனெனில் அங்கு கோயில்களை கட்டினார்கள், அங்கு அவர்கள் வாழ்ந்தார்கள், மொழியை பேசினார்கள், அதே போல் இலக்கியங்களை வளர்த்தார்கள். அப்படியெனில் யார் அந்த அணைகளை கட்டியிருப்பார்கள்? பிற்காலத்தில் வந்திருப்பவர்கள் கட்டியிருப்பார்களா? என்னால் அவர்கள் வந்த இடத்திலேயே அணைகளை கட்டவில்லை என்றும் பொழுது இப்பொழுது பாபநாசம் தலையணையில் நாம் இருக்கின்றோம். இது தாமிரபரணி ஆற்றில் கட்டப்பட்ட அணைகளின் முதல் அணைக்கட்டாகும். அதாவது மலையிலிருந்து தாமிரபரணி இறங்கி வரும் பொழுது கட்டப்பட்ட பாபநாசத்தில் கோவில் அருகே கட்டப்பட்டுள்ள முதல் அணைக்கட்டாகும். தமிழகத்தில் இந்த அணைகளை கட்டியிருப்பவர்கள் பாண்டிய, சேர, சோழ மன்னர்களை தவிர்த்து வேறு யாரும் கட்டியிருக்க வாய்ப்புகளே கிடையாது. இந்த பகுதியை, அதாவது தாமிரபரணியின் கரையை ஒட்டியுள்ள இரண்டு பக்கங்களையும் ஆண்டவர்கள் பாண்டிய மன்னர்கள். ஆகவே இந்த அணைகளை கட்டியிருப்பவர்கள் நிச்சயம் பாண்டிய மன்னர்களை தவிர்த்து எவரும் கட்டியிருக்க முடியாது. ஏனெனில் இங்கு உள்ள வாய்க்கால்களும், இங்கு உள்ள கோவில்களும், இங்கு உள்ள மக்களும், இங்கு பேசும் கலாச்சாரமும் பண்பாடும் பாண்டியர்களை ஒட்டித்தான் காணப்படுகின்றன. அவர்களை ஒட்டி மிக 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அவை இங்கு இருந்திருப்பதற்கான அடையாளங்களை தெரிவிக்கின்றன. இப்பொழுது அந்த நாம் தலையணை, அதாவது இங்கு உள்ள பாபநாசத்தில் காணப்படும் தலையணையில் தான் நிற்கின்றோம். தலையணை மிகவும் முக்கியமான ஒரு அணை. இப்ப அந்த அணையை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இது தடை செய்யப்பட்ட பகுதி. குளிப்பதற்கு, அதே போன்று மது அருந்துவதற்கும், நெகிழி பொருட்களை வீசுவதற்கும் தடை செய்யப்பட்ட பகுதி. உள்ளே நுழையக்கூடாது. எவரும் அதை எடுத்து செல்ல வேண்டாம், யாரும் அத்துமீறி நுழைய வேண்டாம். நாம் வரலாற்று பதிவுக்காக இந்த காட்சிகளை பதிவு செய்தோம், அவ்வளவுதான். ஆனால் ஏராளமானோர் அங்கு குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நம்ம அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். தலையணை என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது தாமிரபரணி உற்பத்தியாகும் பொதிகை மலையிலிருந்து கீழே வந்த பிறகு காரையார் அணைக்கட்டு காணப்படுகின்றது. காரையார், அதாவது அப்பர் டேம், லோயர் டேம் என்று அழைப்பாக. மேலணை, கீழணை. மேலணை மிகப்பெரிய அணைக்கட்டாக 240 அடி உயரம் கொண்டதாக, 143 அடி கொள்ளளவு கொண்டதாகவும் காணப்படுகின்றது. அதுக்கு அடுத்து லோயர் டேம், அதாவது கீழே உள்ள அணைக்கட்டு. அதைக்கு அடுத்து அகத்தியர் அருவி காணப்படுகின்றது. அகத்தியர் அருவியை கடந்து நமக்கு இருப்பதுதான் தலையணை. இந்த தலையணை முன்பே கட்டப்பட்டிருந்தது. அதாவது 1500 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட மிக பழமையான அணை. அன்று பாண்டிய மன்னர்கள் எப்படி கட்டினாங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல மிகப்பெரிய கற்களை அடுக்குனாங்க, ஒட்டிட்டு வந்து வச்சிருந்திருக்காங்க. அதே போல அதுக்கு இடுக்கெல்லாம் கற்களை வச்சு நிரப்பிட்டு, இந்த சுத்தி கடற்கரையில இந்த மாதிரி கற்களை வச்சு நிரப்பிட்டு, அதுக்கு பக்கத்துல பனங்கட்டைகளை, மிகப்பெரிய பனை மரத்தை வெட்டி கற்களை வச்சு, அதே போல பலகைகளை வச்சு தடுப்புகள், மதகுகள் அமைச்சு அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. லெப்ட், ரைட் பேங்க், இடது வலது பக்க வாய்க்கால்களையும் அவங்க கட்டி இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி இப்ப அந்த அணையில முன்னாடி காங்கிரீட்டாலான சுவர்கள் கட்டி கட்டப்பட்டு வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது பிற்காலத்தில். அதாவது மலையிலிருந்து தாமிரபரணி இறங்கி வரும் பொழுது கட்டப்பட்ட பாபநாசத்தில் கோவில் அருகே கட்டப்பட்டுள்ள முதல் அணைக்கட்டாகும். இது ஆங்கிலேயர்கள் ஆவணத்திலும் காணப்படுகின்றது. அதாவது முன்பு பாண்டியர்கள் மிகப்பெரிய கற்களை அடுக்கி, இங்கே பின்னாடி பார்த்தா தெரியும், எல்லா இடத்துலையும் கற்கள் தான் அடுக்கி கட்டப்பட்டுள்ளது. எல்லா பக்கத்துலையும் கற்கள் அடுக்கி தான் கட்டப்பட்டுள்ளது. இங்கும் ஏதோ கல்வெட்டு ஒன்றும் காணப்படுகின்றது.
அதே போன்று இந்த அணையில் கல்வெட்டு ஒன்றும் காணப்படுகின்றது. ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டு. அந்த கல்வெட்டானது அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இறுதியில் மேலே உள்ள அந்த அணை கட்டப்பட்ட பொழுது இந்த கல்வெட்டுகளும் அப்பொழுது இந்த அணை சற்று பலப்படுத்தப்பட்டு கல்வெட்டுகளும் வெட்டப்பட்டிருக்கின்றன. அப்பொழுது அந்த அணையை அதாவது இந்த கல்வெட்டுக்களை வெட்டியவர்கள் பெயர் என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்னு ஐயங்கார், இன்னொன்னு ஐயர் என்ற பெயர்கள் காணப்படுகின்றன. இவர்கள் பொறியாளர்களாக தலைமை பொறியாளர், அதே போன்று துணை இணை பொறியாளர்களாக அன்று ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பணியாற்றியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த அணையை பலப்படுத்திய பொழுது அவர்கள் இந்த பணியை செய்தார்கள் என்பதற்காக அவர்களின் பெயர்களானது அதில் வெட்டப்பட்டுள்ளன. இது பிற்காலத்தை சேர்ந்த அதாவது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு வைக்கப்பட்ட கல்வெட்டுகளாக இருக்கின்றன. அதே போன்று எல்லா இடத்திலும் கற்களை கொண்டு அடுக்கி கட்டப்பட்டு மரத்தினால் ஆன மதகுகள் முன்பு அமைக்கப்பட்டிருந்ததாக கால்டுவெல் தன்னுடைய திருநெல்வேலி சரித்திரம் புத்தகத்தில் எழுதியுள்ளார். அதே போல் ஆங்கிலேயர்களின் கெசட் என்ற ஆவணத்திலும் காணப்படுகின்றது. இப்பொழுது இந்திய ஆட்சியின் கீழ் தமிழகம் இருந்த யோகம் இப்பொழுது இன்றைய 1947க்கு பின்னரான காலகட்டங்களில் இந்த அணையானது மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. புதிதாக எதுவும் கட்டப்படவில்லை எனினும், மிகப்பெரிய அளவில் கட்டப்படவில்லை எனினும், கற்கள், சுண்ணாம்பு மற்றும் சிமெண்ட் கொண்டு புதிய வாள்கள் மேலே கட்டப்பட்டுள்ளன. அதே போன்று மதகுகளும் சில இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. பல இடங்களிலும் அது பலப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த பகுதியிலும் மதகுகள் பலப்படுத்தப்பட்டு கதவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அணையானது இப்பொழுது விவசாயத்துக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்படுகின்றது. லெஃப்ட், ரைட், அதை இடது வலது இரண்டு பக்க கால்வாய்களும் காணப்படுகின்றன. கனடியனும் அதாவது விஜயநகர ஆட்சி காலத்திலும் இது பலப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இன்று மிகப்பெரிய அளவில் விவசாய பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. உயரமான பகுதிகளில் இருப்பதும் தாமர பகுதியாக இந்த இடத்தில் வந்து மிகவும் உயரம் குறைந்து தாழ்ந்து செல்கின்றது. ஆனால் மிக உயரமான வாய்க்கால்கள், கால்வாய்கள் இங்கிருந்து அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அணை கோடை மேலழகர் அணை என்று அழைக்கப்படுகின்றது. இடது வலது பக்க கால்வாய்கள் காணப்படுகின்றன. அதாவது இடது பக்க கால்வாய் என்பது நீங்க வடக்கு பக்கம் உள்ள கால்வாய், வலது பக்க கால்வாய் என்பது தெற்கு பக்க கால்வாய். இந்த மொத்த கால்வாய்களில் கிட்டத்தட்ட 3500 ஏக்கர் வாய்க்கால் பாசனம் நடைபெறுகின்றது. அதை விடுத்து ஏராளமான குளங்களுக்கும் நீர் செல்கின்றது. அதை வைத்து மேலும் ஏராளமான ஏக்கர், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்துக்கு நேரடி விவசாயத்தை இந்த அணையானது தருகின்றது. அந்த வகையில் இந்த அணை மிக முக்கியமான ஒரு இடத்தில் வகிக்கின்றது. இதற்கு அடுத்து நதியுண்ணி அணை காணப்படுகின்றது. அந்த அணையும் மிக பழமையான அணைக்கட்டுகளில் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அதுவும் பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மிக பழமையான ஒரு அணை. அதே போன்று சேர்வையாக அணையும் இதுக்கு பக்கத்துல தான் காணப்படுது. அதுக்கு மேல காளையாக அணையிலிருந்து நேரடியாக வாய்க்கால்கள் செல்கின்றன. அதை பற்றி வேறு ஒரு பதிவில் விரிவாக நாம் பார்ப்போம். இந்த பாபநாசம் ஊரானது மிக முக்கியமான வரலாற்று இடத்தில் காணப்படுகின்றது. எப்படி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பகுதி மக்கள், இந்த 4 மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் இந்த இடத்தில் தங்கள் மூதாதையர், அதே போன்று தங்களின் உறவினர்கள் இறந்து போனால் அவர்களுக்கு நினைவு கூறும் வகையான காரியங்களை இங்கு செய்கிறார்கள். தர்ப்பணம் என்று அழைக்கப்படுகின்றது சமஸ்கிருதத்தில். அந்த விதமான காரியங்களை இங்கு வந்துதான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் அந்த காரிய பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் மிக முக்கியமான இடத்தில் இருக்கின்றது. அதே போல் பாபநாச தீர்த்தம், அகத்தியர் தீர்த்தம், கல்யாணி தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்கள் இந்த அணையில் தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் இந்த பகுதியில் தான் காணப்படுகின்றன. அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கின்றது. இப்ப நம்ம நிற்கிறது பாபநாச தீர்த்தம் என்ற இடத்தில் தான் இருக்கின்றோம். இங்கு சிவன் கோயில் ஒன்றும் காணப்படுகின்றது. அவர் பாபநாசர் என்று அழைக்கப்படுகின்றார். அதே போன்று உலகம்மையார் தேவியாக காணப்படுகின்றார். இது மிக பழமையான ஒரு கோவில் தான். பாண்டிய மன்னர்கள் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டிய கோவிலாக இருக்கின்றது. அப்படியெனில் இந்த இடத்தில் அணைகளையும் அவர் கட்டியிருக்க வேண்டும், நீர்ப்பாசன வசதிகளையும் பெருக்கி இருக்க வேண்டும் என்பது நமக்கு நிரூபணம் செய்யப்படாமலேயே நமக்கு தெரிய வருகின்றது. அதே போன்று நாயக்கர் காலத்திலும் இந்த அணையானது மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. வாய்க்கால்களும் சிறிது பாலப்படுத்தப்பட்டதாக தெரிகின்றது. ஆனால் அவர்கள் கட்டவில்லை. கனடியன் அணை என்று சொல்வது சரியல்ல. இப்ப நம்ம அந்த அணைக்கட்டுல நிக்கிறோம். அம்பாசமுத்திரத்திலிருந்து இந்த அணைக்கட்டானது 15 கிலோமீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலையா செல்லும் பகுதியில் அமைந்துள்ளது. கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மீதுதான் அமைந்துள்ளது. இது மிக அழகிய அணைக்கட்டாக காணப்படுகின்றது. இப்பொழுது நாம் லெப்ட் பேங்கில், அதாவது இடது பக்க கால்வாயில் தான் நாம் நிற்கின்றோம். இங்கிருந்து பார்த்தால் அந்த அணைக்கட்டிலிருந்து வரும் நீரானது இடது பக்க கால்வாய் பாசனத்துக்கும் குளத்து பாசனத்துக்கும் செல்கின்றது. திருநெல்வேலி சரித்திரம் எழுதிய காடுவெல்லும் இதை குறிப்பிட்டுள்ளார். அதேபோல்
பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் ஆவணங்களிலும் காணப்படுகின்றது. அவர்கள் எப்படி குறிப்பிட்டுள்ளார்கள் எனில் மிகப்பெரிய, அதாவது இந்த பக்கம் தெரியுது பார்த்தீங்களா, இப்படியான மிகப்பெரிய கற்களை கொண்டு அடுக்கி, அதேபோல் பனை மரம் மேலும் சில மரங்களை கொண்டு தடுப்பு ஏற்படுத்தி இவ்வணை முன்பு கட்டப்பட்டதாக அவர்களின் ஆவணங்களில் காணப்படுகின்றது. அது மிகப்பெரிய கட்டட அமைப்புகள் இருந்ததாக அப்பொழுது குறிப்பிடப்படவில்லை. இப்பொழுதும் அவ்வாறு தான் காணப்படுகின்றது. இது ஒரு தடுப்பணை மாதிரி காணப்பட்டாலும் இதுதான் தலையணை என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது தாமிரபரணி ஆற்றில் பாபநாசத்தில் அமைக்கப்பட்டுள்ள தலையணையாகும். இதற்கு பிறகுதான் பல அணைகள் இந்த தாமிரபரணி ஆற்றில் மேல் பகுதியில் கட்டப்பட்டுள்ளன. அது இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்பு தமிழக அரசு பொறுப்பேற்ற பிறகு அந்த அணைகள் கட்டப்பட்டுள்ளன. இப்பொழுது அகத்தியர் மகாராஷ்டிரா மாநிலம், அதாவது மராட்டிய மாநிலத்தில் நாக்பூருக்கு அருகே உள்ள அமராவதி என்ற பகுதியிலிருந்து அவரும் லோபமுத்திரையும் வந்ததாக சொல்லப்படுகின்றது. இன்றும் அந்த பகுதிகளில் அவர்களுக்கு கோவில்கள் காணப்படுகின்றன. அப்படியெனில் அவர் அங்கிருந்து வந்துதான் தமிழை கற்றுக்கொண்ட பின் தமிழுக்கு அவர் இலக்கணமும் எழுதியுள்ளார். ஏனெனில் வேற்று மொழியினர் வரும்பொழுதுதான் அவர்களுக்கு இலக்கணம் தேவைப்படுகின்றது படிப்பதற்காக. அந்த வகையில் இது முக்கியமாக இருக்கின்றது. அவர் இங்கு வந்து தங்கிதான் தமிழை கற்றுக்கொண்டு தமிழுக்கான இலக்கணத்தையும் எழுதியதாக வரலாறு அப்படித்தான் நமக்கு தெரிவிக்கின்றது. இவ்வாறு இந்த தலையணையானது தமிழர்களின் வரலாற்றிலும் வேளாண் தொழிலும் பலவித ஒரு வரலாற்று தடங்களிலும் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிப்பதால் இது பழமையான மிக முக்கியமான ஒரு அணைக்கட்டாக பாண்டியர்களுக்கு அந்த காலத்தில் இருந்திருக்க வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அடுத்து ஒரு பதிவில் நான் இதுக்கு அடுத்து உள்ள நதியுண்ணி அணைக்கட்டையும் அதை அடுத்து கன்னடியன் அணைக்கட்டு என்று சொல்லப்படும் அணைக்கட்டுகளையும் அடுத்தடுத்து ஒவ்வொரு பதிவிலும் மருதூர் அணைக்கட்டு வரை நாம் பார்ப்போம். தாமிரபரணி என்ற பொருணை நதியில் வரலாறையும் இங்கு வாழ்ந்த தமிழர்களின் பண்பாடுகளையும் கலாச்சாரத்தையும் நாம் தொடர்ந்து பார்ப்போம். நான் உங்கள் பழனிக்குமார், மிக்க நன்றி, வணக்கம். விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கின்றேன். நன்றி.